அண்ணாமலைய ஒரு பெரிய சக்தியா நம்ம முன்னெடுத்துட்டு போனாதான் 29ல எடப்பாடி ஏமாத்தாம நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும்னு தலைமை நினைக்கிறாங்க. தனிக்கட்சி தொடங்குவதற்கான முயற்சிகள் திரு அண்ணாமலை இருக்கிறார் என்ற அடிப்படையில சில தகவல்கள் கேள்விப்பட்டு அவர் அழைத்து அமித்ஷாவால் பேசப்பட்டார். அமித்ஷாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. மிரட்டி பார்க்குற இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அசைக்க முடியாத சக்திங்கிறத இன்னைக்கு டெல்லி தலைமை நிரூபிச்சிருக்கிறாங்க. இவர் தான் சொல்லியிருக்கிறாரு பொதுச் செயலாளர் வழக்கு இருக்கு இல்லையாங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அவங்க வழக்கு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க அசூரன்ஸ் கொடுக்கல. உத்தரவாதம் அளிக்கப்படல. சாய்ஸஸ் எதுவும் கொடுத்தாங்க. சரி நீங்க வந்து இருங்க, வேற ஒரு அமைப்பா இருங்க, வேற ஒரு அதெல்லாம் சொல்லல. அவர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டாங்க. துரோகியோட எதிரி மேலுங்கிற ஒரு முடிவு கூட அவர் எடுத்துடலாங்கிற அடிப்படையில தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இப்ப ரிசர்வ்ல வச்சிருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த சந்திப்புகளுக்கு பிறகு திரு எடப்பாடி சைடுல அல்லது எடப்பாடி மனதில் சில மனமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் வந்தாலும் கூட அதுதான் கணத்தில் போட்ட கல்லாட்டு, சஸ்பென்ஸ் ஆட்டு இருக்கு. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். 2 முக்கியமான சந்திப்புகள் அமித்ஷாவோடு நடந்திருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார், திரு அண்ணாமலை அவர்களும் சந்தித்து பேசியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான சந்திப்பா பார்க்கப்படுது. என்ன பேசிக்கொண்டார்கள், நீங்க என்ன கேள்விப்படுறீங்க? என்ன உத்தரவாதம் அளிக்கப்பட்டது திரு ஓபிஎஸ் அவர்கள்? ஆக்சுவலா பிஜேபியில 2 ஸ்கூல் ஆஃப் தாட் கொண்ட 2 லாபிகளுக்கு இடையில உள்ள ஒரு போட்டி தான். சரி, ஒரு லாபி எடப்பாடி கூட தான் கூட்டணி போனோம், எடப்பாடி தான் எல்லாமே தர சீட்டை வாங்கி விடணும்னு சொல்லக்கூடிய ஒரு லாபி. இன்னொரு லாபி எடப்பாடியோட கூட்டணி பெய்யாச்சு, அண்ணாமலையை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை முடிவுக்கு தான் விட்டுருக்கணும், பட் கூட்டணி பெய்யாச்சு, போன பிறகு அவருக்கு பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு லாபி. இந்த 2 லாபிக்குள்ள ஒரு போட்டியில தான் இன்னைக்கு 2 சந்திப்புமே முக்கியத்துவம் பெறுது. சரி, 2 பேருமே ஒரு கருத்தை அமித்ஷாட்ட வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் மேட்டரை முதல்ல சொல்லுங்க. ஓபிஎஸ் மேட்டரை பொறுத்த அளவுல 30 சீட்டுக்கு மேல வெற்றி பெற முடியாதுங்கிறத, எடப்பாடி தலைமையில வெற்றி பெற முடியாதுங்கிறத ஓபிஎஸ் தெளிவா சொல்லிட்டார். சரி, நான் உங்க கூட இருக்க விரும்புறேன், உங்க கூட தொடர விரும்புறேன், பிரதமர் தான் சொல்லிதான் நான் அந்த முடிவெல்லாம் எடுத்தேன். சரி, எனிவே எனக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இதை நான் ஏத்துக்காம தலைவர் எனக்கு முதல்வர் அவருக்குன்னு சொன்னா இன்னைக்கும் நான் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்திருக்க முடியும். ஆனா 4.5 வருஷம் டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்க முடியாது. இப்பவும் கட்சி என்கிட்ட தான் இருந்திருக்கும். நானே பொதுச் செயலாளர் இருக்கும்போது என்ன இன்னொருத்தர் வந்து நீக்கிற ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காது. இது வந்து அரசியல ஒரு எதிர்பாராத முடிவுங்கிறத அமித்ஷாட்ட அது பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நானே பொதுச் செயலாளராக இருக்கலாம், பிரதமர் கேட்டு இரட்டை தலைமை ஆனோம், இரட்டை தலைமைங்கும் போது அதிகாரம் வீழ்ந்த போது அதை பயன்படுத்தி என்ன வீழ்த்திட்டாரு. இப்ப தேர்தல் ஆணையத்துல பொதுச் செயலாளர் செல்லாதுங்கிறது இருக்குது. நீங்க பாமகவுக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தீங்களோ அதே நிலைப்பாட்டை அதிமுகவுக்கும் எடுங்க, அவர் சரியா வருவார். அதாவது நீங்க சொல்ல வருதுன்னா இரட்டை இலைய 2 பேருக்குமே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அப்படியா? என்ன 2 பேருக்குமே இரட்டை இலைங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுங்கன்னு சொல்றாரு. 2 பேருமே இரட்டை, அதாவது இவர் ஒற்றை தலைமையா வராம பிரதமர் வார்த்தையை கேட்டு இரட்டை தலைமையா வந்ததுனால எனக்கு பாதிப்பு வந்துட்டு, உங்களால வந்த பாதிப்பை நீங்க எனக்கு சரி பண்ணி கொடுங்க. இப்ப மீண்டும் இரட்டை தலைமைக்கே வழி இல்லாத வகையில என்ன ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. சோ மீண்டும் இரட்டை தலைமைக்கு 2 பேர் கையெழுத்து போட்டாதான் இரட்டைங்கிற பொதுத்தள இதை கொடுங்கிறத சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்றது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த இதை அது கேட்டிருக்காப்புல. சரி, அவங்க வந்து எடப்பாடி இதை ஒத்துக்கிடுவாரான்னு எங்களுக்கு சொல்ல தெரியல, நாங்க கேட்டு அதை சொல்றோம், பேசுவோம், அவசரப்படாதீங்க, இருங்க, ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவர் தான் சொல்லியிருக்கிறாரு பொதுச் செயலாளர் வழக்கு இருக்கு இல்லையாங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அவங்க வழக்கு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க அசூரன்ஸ் கொடுக்கல.
உண்மை. நம்ம நாளைக்கு கொடுத்தாங்கன்னு பொய்ய சொல்லிக்கிட்டு நாளைக்கு கத்திரிக்காய் முத்தினாதான் சந்தைக்கு வந்துட்டு போயிருமே. ஓபிஎஸ்க்கு எந்த உத்தரவாதம் வழங்கப்படவில்லை. வழக்க பொறுத்தவரை ஊழல். இவர் தான் வழக்கு இருக்குது, எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது, 2 ஜாதி வன்னியர் கொங்கு வேளாளர் கட்சியா போயிட்டு முக்குலத்தோர் கடுமையா எதுக்குறாங்க. நீங்க அதை சரி பண்ண நினைச்சீங்கன்னா இப்போ அது வேற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை பண்ணிடாதீங்க, அதுவும் நஷ்டத்துலதான் முடியும்னு எல்லா இதுவுமே அவரு தெளிவா சொல்லிட்டு வந்திருக்காரு. நீங்க சொல்ற பல விஷயங்கள் எல்லாமே நாம சொல்லக்கூடிய பல விஷயங்களை தான் இவரும் பெரும்பாலும் பேசியிருக்காரு, அவரும் பெரும்பாலும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார். அவரு ஒரு ஹையர் எக்லான்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சந்தோஷம் கூட இருந்ததுனால அதனால அவருக்கு நீங்க சொன்ன உத்தரவாதம் அளிக்கப்படல. சாய்ஸஸ் எதுவும் கொடுத்தாங்களாங்க? சரி நீங்க இருங்க, வேற ஒரு அமைப்பா இருங்க, வேற ஒரு அதெல்லாம் சொல்லல. அவர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டாங்க. அவரு அடமண்டான ஆளுதான், அவர்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டாங்க. சரி, அவர்கிட்ட பேசிட்டு அவரு சாதகமான விளைவை கொடுப்பாருலாம் நம்பிக்கையை கொடுக்கல. இவரு தான் இதெல்லாம் இருக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்றாரே தவிர அவங்க நாங்க பயன்படுத்தோம்னு சொல்லல. சரி, ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க கூடும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 15 வெயிட் பண்றாரு. போறதுக்கு முன்னாடி 15ன்னு ஒரு டேட்டை சொல்லிட்டு போனாரு, ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு இடையில தான் இந்த சந்திப்புங்கிறது இது நடக்கும் நினைக்கலாம். ஆனா இந்த சந்திப்பு நடந்திருக்குதுன்னா அவங்க ஐபி ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் பாதிப்போம் எடப்பாடிய சிஎம்ஆ சொல்லி 30 விழுக்காடு ஓட்டு தாண்டாதுங்கிற ரிப்போர்ட், குஜராத் டீம் ரிப்போர்ட், ஐபி ரிப்போர்ட், மோடி லாயலிஸ்ட் ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டும் சரமாரியா போக போக நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னதுனாலதான் ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் அழைப்பின் பேர்ல போயிருக்காரு. அழைப்பின் பேர்ல தான் போயிருக்காரு. கண்டிப்பா அழைப்பின் பேர்ல தான் போயிருக்காரு. அந்த அழைப்பு வர்றதுக்கு காரணம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் 3 தடவை பார்த்தது ஒரு முக்கிய காரணம். அரசியல் எதுவும் நடக்கலாம், நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்குள்ள அவரு எடப்பாடிக்கு எதிராக துரோகியோட எதிரி மேலுங்கிற ஒரு முடிவு கூட அவர் எடுத்துடலாங்கிற அடிப்படையில தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இப்ப ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. சரி, வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாரு. வெயிட்டிங் லிஸ்ட் தான், அதுல என்ன இருக்கு சந்தேகம் இல்லை, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. உண்மையதான் நம்ம சொல்லணும். நிச்சயமா இவரு வற்புறுத்தி சொன்னதை அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லல. அதான் நீங்க முன்னாடி சொன்னதான் கொடுக்கல, இது பண்ணுவோம் அப்படிங்கறதான எந்த உத்தரவாதமும் வழங்கப்படல. முதலே சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை அவருடைய அந்த அமித்ஷா அண்ணாமலை சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த தலைமை விஷயமா இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சந்திப்பு நடக்குது. அவருமே கொஞ்சம் பிடி கொடுக்காம, அதாவது ரியாக்ஷன்ஸ் பெரிய அளவுல தமிழக அரசியல் குறித்து அவர் பண்ணி கொண்டிருந்தாலும் சில விஷயங்கள்ல ஒரு பிடி கொடுக்காத தன்மையை அண்ணாமலை பட்டும் படாம அந்த மாதிரி கொஞ்சம் வேகமா போறது, நேரத்துல இந்த சந்திப்பு நடந்திருக்கு. கொஞ்சம் நிதானிக்கிறது, கொஞ்சம் அடிக்கிறது, இல்ல நான் கரெக்டா இருக்குன்னு காட்டுறது, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தான் அண்ணாமலை விளையாடினார். அண்ணாமலை ஆர்மிங்கிற ஒரு சோசியல் மீடியா இது பெரிய ஒரு பலமா இந்திய அளவுல கருதப்படுது. சரி, பிஜேபியோட ஐடிவிங்கோட அண்ணாமலை ஆர்மி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுலதான் ஆள் பலம் பெருசா இருக்குங்கிறத டெல்லி உணர்றாங்க. என்னத்தை தான் நீ என்ன சொன்னாலும் கண்ணுக்கு எதிராக அண்ணாமலை ஆர்மியில தான் ஆட்கள் இருக்கிறான், அவன் தான் வைப்ரண்டா அடிச்சு நொறுக்கிறான். திமுக எதிர்ப்புனாலும் சரி, அண்ணாமலையோட குளோரிபிகேஷனாலும் சரி, அவன் பயங்கரமா இருக்கிறான். அதுக்கு இதாட்டு நம்ம அபிஷியல் ஆர்கனே இல்லைங்கிறத டெல்லி பிஜேபி ஐடிவிங் ஐபி எல்லாருமே சொல்றாங்க. இன்னொன்னு அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வளையம். இதுல ஃபர்ஸ்ட்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்னு சொன்னா சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் வைஸ் பிரசிடென்ட் ஆயிருக்கிறாரு. கொங்கு வேளாளர் இது நம்ம பேசிஃபை பண்ணிடலாம், அது ஒண்ணும் பெருசா இருக்காது, ஒரே சமூகம் தானே, இவர் சிஎம் கேண்டிடேட்டா வராருலான்னு பேசிஃபை பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அண்ணாமலைக்கு பலமே இந்த நாடார்கள், முக்குலத்தோர், முத்தரையர், யாதவர், பிராமணர்னு ஜாதி கடந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்ன அந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் அந்த இந்துத்துவா இதுல எழுப்பி நிற்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுங்கிறது ரிப்போர்ட் போகும்போதுதான் அவங்க தளர்றாங்க. இப்ப தூத்துக்குடி செல்வம்னு வஉசி ஐயாவோட சமூகம், வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பி தான் அண்ணாமலை அன்பு கூட்டணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரிய அளவுக்கு அவரை சுத்தி கூட்டம் வருதுங்கிறது ரிப்போர்ட் போகுது. அண்ணாமலை சோசியல் தளத்துல அண்ணாமலை ஆர்மிக்குள்ள இது. அமித்ஷா மதுரைக்கு வரும்போது கூட்டமே அண்ணாமலைக்காக ஆர்ப்பரிச்சது. அஸ்வினி வைஷ்ணவ் போன்ற மத்திய அமைச்சர்கள் வந்தாலும் அண்ணாமலைன்னு மக்கள் கத்துறது. அப்போ ஐபி ரிப்போர்ட், மோடி லாயலிஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே அண்ணாமலை ஜாதி கடந்த தலைவர், வெள்ளாள கவுண்டரையும் தாண்டி இந்த நாடார்கள் அண்ணாமலை பெரிய அளவு
தலைவரா ஏத்துக்கிட்டு பாஜகவில் மோடிக்கு வாக்களிச்சவங்க இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல போனா ஆட்டோக்கள்ல அண்ணாமலை படம் போட்டு ஆட்டோக்கள் ஓடுது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிட்டு வந்தேன். சரி, நிறைய ஆட்கள் கிருஷ்ணமக சமூகம்னு ஒரு சமூகம், நீங்க என்ன சொல்ல கிருஷ்ணமக சமூகம்னு ஒரு சமூகம் இருக்கிறாங்க. இந்துத்துவாக்காக பல தியாகங்கள் செய்த ஒரு சமூகம். எஸ் ராமன் ஒரு செய்தி தொடர்பாளர்லாம் வருவார், அந்த தம்பி எல்லாம். நாஞ்சில் பாலன் அந்த RSS குண்டுவெடிப்புல இறந்த அந்த சமூக சகோதரர் தான் அவரு. ராமகோபாலன்ஜிக்கு மெய்காப்பாளரா இருந்தவர். அவங்க கம்ப்ளீட்டா என்ன பார்க்கும்போது நம்ம மிலிட்டண்டா அண்ணாமலைஜின்னு அத்தனை பேரும் நம்ம நார்வேலுக்கு போகும்போது குளச்சல் வெள்ளிகேரியில இருந்து வந்து பார்த்து நம்ம கிட்ட அண்ணாமலைக்கு ஆதரவாட்டே பேசுறான். சோ இந்த ரிஃப்ளெக்ஷன் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இந்து கம்யூனிட்டி மத்தியிலே இருக்கு. எப்படி சொன்னா கட்சியை தாண்டி அண்ணாமலை வளர்ந்து நிக்கிறார் அப்படிங்கறத தெரியுது. கட்சியோட நிலைப்பாடு மிலிட்டண்டா திமுக அதிமுக திராவிடத்துக்கு எதிராக இருக்கணுங்கிற உணர்வுள்ள கிருஷ்ணவனாலும் சரி, பிராமணர்னாலும் சரி, வெள்ளாளர்னாலும் சரி, அனைத்து இந்து சமூகங்களும் வந்து அண்ணாமலையை நீக்கினதுல வந்து வருத்தப்படுறாங்க. தப்பு பண்ணிட்டாங்க தலைமைங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கு. அந்த நேரத்துல இந்த சந்திப்புகள் நடக்குது. அங்க அவருக்கு என்ன பேசப்பட்டது, அவருக்கு என்ன உத்தரவாதம் அளிக்கப்பட்டது, அதற்குள்ள நடந்த விஷயங்கள் அவரு நீக்கினதுதான். என்னமா அதுல வந்து டக்குன்னு என்னம திரும்ப மீண்டும் தலைவர் நயினார் நீக்கப்பட்ட பிறகு நயினார் தகுதியானவர், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ என்னமா அது எப்படி நீக்கியாச்சு, ஒரு முடிவெடுத்தாச்சு. இப்ப எடப்பாடி சீட்டுல இன்னும் ஒத்து வரல. அண்ணாமலையை நீக்கி லாபி பண்ணவங்க எல்லாம் சீட்டுலையும் கிடைச்சது போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடிக்கு ஆட்களாட்டே மாறிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை இல்லைன்னா எடப்பாடி குறைஞ்ச சீட்டு கொடுத்து தோத்து போனா 24ல மோடியை டிச் பண்ண மாதிரி 29லயும் காலவாரி விட்டுட்டு போயிடுவாருங்கிற கருத்து வரும்போது அண்ணாமலைய ஒரு பெரிய சக்தியா நம்ம முன்னெடுத்துட்டு போனாதான் 29ல எடப்பாடி ஏமாத்தாம நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியும்னு தலைமை நினைக்கிறாங்க. எடப்பாடியை உள்ள கொண்டு அமித்ஷா நினைக்கிறாரு. எடப்பாடியே 20 விழுக்காட உள்ள கொண்டு வந்துட்டாங்க. 20 விழுக்காடுக்காக அண்ணாமலை நீக்கியாச்சு. அவரு பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மேல. அப்ப அந்த இடத்துக்குள்ளதான் OPS கருத்தும் சரி, அண்ணாமலை கருத்தும் சரி, ஒற்றை புள்ளியில பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத சீமானை விட 30,000 ஓட்டு எடப்பாடிக்கு குறைவு 10 மக்களவை தொகுதியில. சீமானை விட இடைத்தேர்தலில் குறைவுன்னு சொல்லும் போது பார்லிமெண்ட் அசம்பிளி அந்த தேரி பொருந்தாது. அவருக்கு 20, நமக்கு 11.4. இந்த இடத்துக்குள்ள பங்கீடு தெளிவா இருக்கணுங்கிறத அண்ணாமலை சொல்றாரு. பங்கீடை பற்றி எல்லாம் OPS சொல்லல, அவரு இதுதான் பொசிஷன்ங்கிற சொல்லிட்டு பிரச்சனை சொல்லிட்டு வந்தார். இவர் வந்து ஒரு கணிசமான சீட்டை வாங்கி என்ஷூர் பண்ணலன்னா 29ல கால வாரிட்டு போயிருவாங்க. நான் என்ன இருக்கிறேன்னா, ஒரு கருத்து இருந்துச்சுல, தனி கட்சி தொடங்குவதற்கான முயற்சிகள் திரு அண்ணாமலை இருக்கிறார் என்ற அடிப்படையில சில தகவல்கள் கேள்விப்பட்டு அவர் அழைத்து அமித்ஷாவால் பேசப்பட்டார். அமித்ஷாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா, இல்ல அந்த மாதிரியான ஏதோ விஷயமா கேட்கிறேன். தனி கட்சி அண்ணாமலை தொடங்கிடக்கூடாதுங்கிறதும் தலைமைக்கு தெளிவா இருக்குது. அது தமிழ்நாடு சார்ந்தது மட்டுமல்ல. ஏன்னா அத்வானி வாஜ்பாய் தலைமை எல்லாம் இருக்கும்போது அங்க எதியூரப்பா, கல்யாண் சிங், உமா பாரதி, சங்கர் சிங் வகைலா பலரும் தனி கட்சி, மதன்லால் குரான் எல்லாம் தனி கட்சி அமைப்புன்னு பெருசா போய் அந்த லீடர்ஷிப்பே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. மோடி தலைமை ஏற்றம் பிறகு ஆனா பின்னால எல்லாருமே வந்தாங்களே, நீங்க சொன்ன எல்லாருமே மறுபடியும் மோடி தலைமையேற்றம் பிறகு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அவங்க வந்ததும் மோடி தலைமையேற்றம் பிறகுதான் வந்தாங்க. அப்ப மோடி தலைமையில எல்லாரும் நம்பிக்கை இருக்குது. இது வந்து ஒரு ஆரம்பமாயிடக்கூடாது. சோ இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை தனி கட்சின்னு தொடங்குனா அதுல அகில இந்திய அளவுல இருக்கக்கூடிய மோடிஜியோட சம்மாந்த புகழுக்கும் ஒரு இழுக்காயிரும். சோ அவரும் இந்த ப்ராசஸ் வந்து இப்படி ஒரு பிள்ளையார் பிடிக்க போன கதையாட்டு ஆயிடக்கூடாதுங்கிறதுல பிஎம்ஓவும் உறுதியா இருக்காங்க. சோ அண்ணாமலையை விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. இது வேற. ஒரு சிலர் வந்து மிரட்டல் துணியில பேசும்போது வந்து யார மிரட்டுறது, யார மிரட்டி பாக்குறங்க சூழ்நிலையில அண்ணாமலை அசைக்க முடியாத சக்திங்கிறத இன்னைக்கு டெல்லி தலைமை நிரூபிச்சிருக்கிறாங்க. பட் இதுக்குள்ள அசூரன்ஸ் அது இதெல்லாம் வந்து காலப்போக்கில் தான் நடக்குமே தவிர, நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. அதாவது தலைமை மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் இல்ல, அது எதுவும் பண்ண போறது இல்ல. நயனா நாகேந்திரன் தான் தலைவர். அதாவது நீங்க என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் தான் தலைமை. 2026 தேர்தலை வந்து நயனார் நாகேந்திரன் தலைமையில் தான் எதிர்கொள்ள. நயனார் நாகேந்திரன் மேல we are nothing against நயனார் நாகேந்திரன். அதுதான் we are for அண்ணாமலை only. இந்த டிஃபரன்ஸ் மற்றவங்க புரியாம அந்த டிஃபரன்ஸ் உருவாக்கி விடுறாங்க. நயனார் அவரு பலத்துக்குரிய சீட்டை வாங்கிட்டாலே சாதனையாளர் ஆயிடுவாரு.
அண்ணாமலை தாண்டி அவர் தலைவரா அந்த இடத்த வாங்கிட்டாருன்னா அது அவரும் முக்கியமான தலைவர் தான். அண்ணாமலை நிரூபிச்சவர் 11.4. சரி. இவரும் அதுல வந்து கொடுத்தது போதும், கொடுக்கறத கொடுங்க, இது திருவண்ணாமலையை கொடுங்க, திருக்கோயிலூரை கொடுங்க, இந்த மாதிரி செஞ்சியை கொடுங்க, மேல்மலையனூரை கொடுங்கன்னு வாங்கினா பிரயோஜனம் இல்லை. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பார்த்து நம்பர்ஸ் பிளஸ் இது முதல்ல நம்பரை குறைச்சா முடிச்சிருவாப்புல. இப்ப நீங்க வந்து பிஜேபி ஒரு ஏன் எடப்பாடி வந்திருக்கிறாரு, அதைத்தான் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்கிறாரு, ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. பார்லிமெண்ட் அசம்பிளி எல்லாம் சொத்தவாதம், செத்து போன வாதம், நாம் சொன்ன அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு என்டிஏ 18 சீட்டு எடுத்ததுனால என்டிஏ அண்ணாமலை சீமான சிஎம்ஆ முயற்சி பண்ணி 8 சிஎம்ஆ நிதிஷ்குமார் மாதிரி சிஎம்ஆக்க முயற்சிக்கான அட்டம்ப்டை எடுத்ததுனால அது நடந்துடக்கூடாதுன்னு எடப்பாடி உள்ள வந்திருக்கிறாரு. மக்களவையிலே வராதவர் இதுல வந்திருக்காருன்னா இது நடந்துடக்கூடாதுன்னு. இப்ப சீமானே 234 தான் சொல்றாரு. சீமான ஆன்டி நேஷனல்னு நம்ம எதிர்கொச்சி எல்லாம் பிஎம்ஓக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கானுங்க, அது வேற விஷயம். பட் நடந்துட்டுன்னா எடப்பாடி ஒரு 150 தொகுதியில 3வது பேர் வாரி டெபாசிட் எடுத்துருவாருங்க தான் உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ மக்களவையிலே வராதவர் அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 18 விழுக்காடை எடுத்து சாதிச்சதுனால உள்ள வந்திருக்கிறாரு. இவர் வர்றதுக்கு சாதனைக்கு காரணமே அண்ணாமலை. சோ அண்ணாமலை என்னப்படி 29ல அவர் கலத்தி விடாம இருக்கிறதுக்காக பலத்துக்குரிய சீட்டு, கணிசமான சீட்டை வாங்கணுங்கிறது தான் அண்ணாமலையும் அந்த கூட்டத்துல வற்புறுத்தினது. சீட்ல ஏமாத்துவாரு, ஏமாந்துடக்கூடாதுங்கிறதா அவர் வற்புறுத்தினார். அவர் ஏதாவது டிமாண்ட்ஸ் எதுவும் வச்சாரா? தனக்குன்னு எந்த டிமாண்ட்ஸ் வைக்கல. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல அவர் எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது. வேற ஏதாவது அதிருப்தி எதுவும் தெரிவிச்சாரா? நமக்கு அந்த கட்சி அதுல கட்சிக்குள்ள உள் பிரச்சனைகள சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒருத்தர் சில பேர் அந்த எனக்கு கும்பகோணத்துல நடந்ததுல எனக்கு அதுல ஒருத்தர் பார்க்கணும். தெளிவா மனசுல பட்டதை சொல்லிடுவேன். அண்ணாமலை போல்ஸ், அண்ணாமலைக்கு அடுத்தபடியா என் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன் தான் பெரிய போல்ஸ். அதுதான் உண்மை. நயினார் மேல நமக்கு ஒன்றும் எதிர்ப்பெல்லாம் கிடையாது. இதுக்குள்ள போய் பேச ஆரம்பிச்சா அந்த உள்ள அரசியல் நம்ம பேசணும். அது எல்லாரும் ஒருத்தர் பார்க்கணும். அதுல உள்கட்சி சம்பந்தமா அதுக்குள்ள நான் போக விரும்பல. உள்கட்சி சம்பந்தமா நிறைய பேசப்பட்டிருந்தது. அது எனக்கு தேவையில்லைங்கிறதா அதுக்குள்ள போக புரியுது. உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கு அதுல. கண்டிப்பா நான் என்ன கேட்கறேன்னா, இந்த என் சகோதரர் தான் நான், அதனால எனக்கு இந்த சந்திப்புகளுக்கு பிறகு திரு எடப்பாடி செயல்ல அல்லது எடப்பாடி மனதில் சில மனமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் வந்தாலும் கூட அதுதான் கணத்தில் போட்ட கல்லாட்டு, சஸ்பென்ஸ் ஆட்டு இருக்கு. அவர் எந்த பிடியும் கொடுக்க மாட்டாங்கிறார். நெருக்கடி ஓபிஎஸ் சந்திச்சது இபிஎஸ்க்கு நெருக்கடி தான். அதை விட பெரிய நெருக்கடி அண்ணாமலையை சந்திச்சது. ரெண்டுமே ஒண்ணு சமூக தளத்துல நெருக்கடி, இன்னொன்னு கட்சி தளத்துக்குள்ள நெருக்கடி. 2 நெருக்கடி அவருக்கு இருக்குது. பட் அவரு எதுவுமே சொல்லாம, எதுவுமே ரேகை காட்டாம, நம்ம தான் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியா பெரிய தலைவர், நம்மளை மீறி எங்கேயும் பெயராதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல அமைதியா தான் அவர் இருக்கிறார். என்ன முடிவு எடுக்க கூடுங்கிற ஒரு வேளை ஏதாவது சமரசத்துக்கு வருவாரா கிட்ட நெருங்கும் போதுன்னு கேட்கிறேன் அவரோட எண்ண ஓட்டம். இப்ப அமைதியா இருக்கிறாரு, நீங்க எப்படி கணிக்கிறீங்க? இப்படி ஒரு நெருக்கடிகள்லாம் இருக்குல்ல, ஏன்னா தோல்விகள் அடுத்தடுத்த நிலைக்கு போனது, சரி பரவாயில்ல யாரோ வர்றதுக்கு போல திரு ஓபிஎஸ் ஒரு அணியாவோ ஒரு இயக்கமாவோ அல்லது ஒரு கட்சியாவோ உள்ள வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் கட்சிக்குள்ள நான் ஒருங்கிணைப்பாளர் ரெட்ட தலைமைக்கு நான் விட மாட்டேன், இயக்கமா ரெட்ட தலைமைக்கு 100% அவர் ஏத்துக்க மாட்டார். அதான் கேக்குறேன். அதனாலதான் ஓபிஎஸ் கிளைம் பண்ணும்போது அமித்ஷா அசூரன்ஸ் கொடுக்கல. ஓபிஎஸ் வந்து கேஸ் இருக்குன்னு சொல்லும் போது அமித்ஷா அசூரன்ஸ் கொடுக்கல. பட் உள்ள சேர்த்தா எப்படிங்கிறதா இப்ப பிரச்சனை. உள்ள சேர்த்தாலும் தோத்து போனா முக்குளத்தூர் விட மாட்டாங்க. தோத்த பிறகு அத்தனை முக்குளத்தூர் மாவட்ட செயலாளரும் எடப்பாடியை தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ்ஏ முயற்சி பண்ணாலும் அந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி இவரை தூக்கி போட்டுட்டு உட்கார்ந்துரும், ஓபிஎஸ் உட்கார வச்சிருவாங்க. அதுக்கு எடப்பாடி கண்டிப்பா பயப்படுவார். ஏன்னா அதிமுகக்குள்ள அதுக்கு பயந்தே வளர்ந்தவர். எதுக்கு பயந்து வளர்ந்தவர்? அதுக்கு பயந்தே வளர்ந்தவர். அதனால அவர் ரொம்ப பயப்படுவார். ஸோ அப்போ இந்த சந்திப்புகள் ஏதாவது டிடிவி குறித்தோ, ஏன்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வரும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தினாரு, அது சம்பந்தமா எதுவும் பேசினாங்களா? அதை பத்தி எதுவும் இல்லையா? இப்போ ஓபிஎஸ் சந்திப்புல வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி எடப்பாடிக்கு வந்து நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர், முக்குளத்தோரோட பெரும் எதிர்ப்பு இருக்குங்கிறக்காக தான் ஓபிஎஸ் கூப்பிட்டு பேசினாங்க. பொறுத்துருங்க, நம்ம பேசிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்குங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்தளவுல முதலுக்கே மோசமாயிடக்கூடாது. கட்சி அண்ணாமலை எடுத்த
11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை வாங்கலைன்னா 29 மோடிக்கான தேர்தல் இங்க காலி ஆயிடும். அப்போ மோடிக்காக திங்க் பண்ணக்கூடியவங்க, மோடிக்காக செயல்படக்கூடியவங்க கருத்து 21 எடுப்பட்டது மாதிரி இப்பவும் எடுப்பட்ட ஆரம்பிச்சிருக்குது. பட் எந்த அளவுக்குங்கிறது எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்ளதை பொறுத்து தான் இருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2-3 நாட்களா பரபரப்பா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற விவகாரம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்தவரை நீங்க ஒரு வழக்கறிஞரும் கூட, இந்த விவகாரம் வந்து எளிமையா ஒரு முடிந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இல்ல அரசியல் ஆக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா நிகழ்வுகளையும் அரசியல் இருக்குது. இருக்கு. திருப்பரங்குன்ற தீப விவகாரத்துல இருக்கு. திமுக கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை கன்சாலிடேட் பண்ணும்போது பாஜக இந்துக்களை கன்சாலிடேட் பண்ண முயற்சி பண்ண முடியாது, கூடாது. தமிழ்நாட்டுல அந்த முயற்சி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எடுபட்டது. ஆனா கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டின்னு சொல்லும் போது சீட் கன்வெர்டபிலிட்டியில அது சரியான வியூகம் இல்லாம சீட் கன்வெர்டபிலிட்டியில சிக்கலாது. கொங்கு மண்டலத்துல அது எடுபட்டது, கோவை குண்டு வெடிப்போட. ஜெயலலிதா வெள்ளாள கவுண்டர் ஓட்டு தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு இந்துத்துவ நோக்கி வெள்ளாள கவுண்டர் பயணிக்கும் போதும், ஈஸ்வரன் அண்ணன் லட்சக்கணக்கான ஓட்டுகளை பல தொகுதிகளில் எடுக்கும் போதும், ஜாதிய ரீதியா எடுக்கும் போதும் வெள்ளாள கவுண்டரை பேக்கிங் கம்யூனிட்டி ஆக்கிட்டாங்க. எக்கச்சக்க வெள்ளாள கவுண்டர் பிரசிடென்ட் கொடுத்து ஒன் ஆஃப் தி பேக்கிங் கம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் தேவர், செகண்ட் வெள்ளாள கவுண்டர்னு ஆக்கிட்டாங்க. ஸோ அது அரசியல் ரீதியாக தான் அதை அவங்க எதிர்கொண்டாங்க. சரி, இப்ப வந்து திருப்பரங்குன்ற ஒரு ஜாதி சென்ட்ரிக்கா வரல. அதுக்குள்ள சாதிங்கிற ஒரு விஷயம் இல்ல. கோயம்புத்தூரும் இந்து சென்ட்ரிக்கா வந்தாலும் வெள்ளாள கவுண்டர் பிரதானமா மேஜர் கம்யூனிட்டி அப்படின்னு இருந்தாங்க. அங்க நாடார்கள் பிரதம தான் ஐயா தாளிங்க நாடார் இந்துக்களின் காவலரா வந்தாரு. மதுரை விஷயம் அப்படி இல்லை. ஆனா இப்ப பிஜேபிக்கு என்ன இக்கட்டுன்னா, நாம அவசரப்பட்டு எடப்பாடியை ஏத்துக்கிட்டோம், திராவிடத்தை ஏத்துக்கிட்டோம். இதை ஏத்துக்கிடாம அண்ணாமலை தலைமையில இது நடந்திருக்கோம்னா இன்னைக்கு இதை தனிச்சு போட்டியிடுறதுக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாட்ட ஆக்கிருக்கலாங்கிற எண்ண ஓட்டமும் இங்க இருக்குது. இன்னைக்கு பிரஸ் மீட்ல திருப்பரங்குன்ற இஷ்யூவை அண்ணாமலை பெருசா ஹைலைட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன். இந்த இஷ்யூ வந்து அண்ணாமலை தலைமையில பாஜக இருந்ததுன்னா வேற மாதிரி போயிருக்கும் சொல்ல வரீங்க. அண்ணாமலை தலைமையில என்டிஏன்னு திராவிடத்துக்கிட்ட மண்டியிடாம, வார்த்தை அதுதான், மண்டியிடாமங்கிற வார்த்தையை அப்படியே போட்டு இருந்திருந்தா இது ஒரு மிலிட்டன் பார்ட்டியா ஐயா தாளிங்க நாடார் எம்ஜிஆர் கிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஃபயரிக்கா பெரிய அளவு போயிருக்கும். அதான் நீங்க என்ன சொல்ல, அதிமுக இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, திமுக எந்த கட்சிக்கும் போறாங்க அதை பத்தி பிரச்சனை இல்ல, நாங்க பாஜக இந்த இஷ்யூல இப்படி இந்துக்களின் பாதுகாவலர் நாங்க உரிமையை காக்கணும்னு இருந்தா அது பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கோம். இப்ப எடப்பாடிக்கு சப்பார்டினேட்டா இருந்துட்டு திராவிடத்துக்கிட்ட போய் நின்று இது பண்ணும் போதுதான் இதுல சிக்கல் வருதுங்கிறதுதான் நம்ம அவசரப்பட்டுங்கிற எண்ண ஓட்டமும் இருக்குது. திமுக வந்து இத பொலிட்டிக்கலா தான் மூவ் பண்றாங்க. திமுக கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்காக தான் போறாங்க. பட் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்லை, இந்துக்களுக்கு எதிரானவர் இல்லைங்கிறதையும், எந்த ஜாதி இந்துக்கும் எதிரானவர், பிராமணர் உட்பட எந்த ஜாதி இந்துக்கும் எதிரானவர் இல்லை, அதையும் ஸ்டாலின் வந்து கலைஞர்ல இருந்து மாறுபட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் இந்த உணர்வுக்கு ஒரு ஓட்டு இருக்குங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. பட் இந்த சிறுபான்மை வாக்குகளை கன்சால்டேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாருன்னு நீங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர் மதத்தினுடைய வெறுப்பை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும்ல. அந்த இந்து பேக்லாஷ இன்னொரு திராவிட கட்சி கிட்ட பெரியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய அதிமுக பின்னாடி போகாம நின்று ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன மாதிரி தொடர்ந்து இருப்பாங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சியை கிடைச்சிருக்குங்கிறது தான் இன்னைக்குள்ள பார்வை. அதை அவங்க தொடரல, எடப்பாடியை ஏத்துக்கிட்டாச்சு. அப்போ பலத்துக்குரிய சீட்டை வாங்கலன்னா 29 எடப்பாடி பட்ட நாமத்தை சாத்திட்டு போயிருவாரு. நான் இது ஒன்றும் யாரோட உணர்வையும் குறைச்சி சொல்லல, நானே அந்த உணர்வுல உள்ளவன் தான். எடப்பாடி என்ன செய்வாருங்கிறதுக்கு வந்து மக்களுக்கு புரிய முடியாது அந்த விஷயத்த சொல்லு. பட் இனி இந்த திருப்பரங்குன்ற விஷயத்த வந்து பாஜக இதோட அன்றைய நிகழ்வா கடந்துருவாங்களா இல்ல அதை விடாம இது ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பாஜக பொறுத்தவரை பாஜக முன்னணி இந்து அமைப்புகள் அது ஒரு பக்கம் இருக்கு. இந்து முன்னணி இந்த அமைப்புகள் எல்லாம் பாஜக இந்த ராஷ்டிரம் இங்க வரணுங்கிறதுக்காகவும் இந்த நாடு இங்க வரணுங்கிறதுக்காக தான் 400 சீட்டு எல்லாமே அதுக்காக தான் போறாங்க. பட் சில யதார்த்த சூழ்நிலை, சில கம்பல்ஷன் இதெல்லாம் இருக்குங்கும் போது வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. சரி, அதை இந்த விஷயத்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து பெரிய அளவுல கொண்டு போவாங்களா, இந்த அளவுல போதும் பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி முடிவு? பெரிய அளவுல இது கொண்டு போக முடியாது. நம்ம தனிச்சு மிலிட்டண்டா நின்னா பெரிய அளவுல கொண்டு போகலாம் முடியாதுங்கிறத அதுக்கான முயற்சியை பண்ணுவாங்களான்னு கேட்கறேன். முயற்சி பண்ணினாலும் இதுல அடிபடுமா? எடப்பாடிக்கு பின்னாடி நின்றுட்டு எங்க கொண்டு போகுது? அவங்க கேபி முனிசாமி, சி வி சண்முகம் வேற ஏதாவது அவங்க ஊர்ல அவங்களுக்கு கொஞ்சம் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போடுவாங்க, இதுல அவங்க வேற மாதிரி குறுக்குசால் ஓட்டெல்லாம் செய்வாங்க. அதனால அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க? குறைவு, வாய்ப்பு குறைவு. நன்றி.